இந்த வீடியோ பதிவே ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம சேனல்ல வந்து ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி, அதாவது AA CCC. ஸோ யாரெல்லாம் வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிச்சுட்டு பிஜி MD MS கோர்சஸ்க்கு ஆல் இந்தியா கோட்டா வந்து ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஷெட்யூல் படி இன்னைக்கு தான் வந்து நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து AA CCC பிஜிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு 12 மணிலேருந்து, அதாவது 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி டேட் என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ முழுக்க நான் சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசி டேட் வந்து 16/9/2024 வரையும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஆயுஷ் பிஜி எக்ஸாம் எழுதிட்டு கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் வெயிட் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெப்சைட் வந்து AA CCC.in பிஜி கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா கீழே நமக்கு நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் R1 ரவுண்ட் 1 ஆஃப் AA CCC பிஜி கவுன்சிலிங் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அவைலபிளா இருக்கு. கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில் அடுத்து சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி தான் விண்டோ இருக்கும். இதுல வந்து நீங்க நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன்றதை கிளிக் பண்ணணும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். நீங்க பாக்குறது ஆயுஷ் பிஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனல் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல ஐ அக்ரின்னு சொல்லிட்டு நீங்க அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. முதல் இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ள போகும்போது உங்களுடைய ஆயுஷ் எக்ஸாம் நீங்க எழுதிருப்பீங்களா, ஸோ பிஜி, ஸோ அதோடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பின், ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு, AIPGET, ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதுல இருக்கக்கூடிய அட்மிட் கார்டுல எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து டிட்டோவா அடிக்கணும். ஸோ நம்பரா இருக்கட்டும், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், ஒரு ஸ்பேஸோ டாட்டோ எதுவுமே விடாம கரெக்டா ப்ராப்பரா டைப் பண்ணாதான் உங்களுக்கு சப்மிட் ஆகும். ஏன்னா அந்த சர்வர் தான் சிங்க் பண்ணிருப்பாங்க. சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும்னா உங்களுடைய டீடைல்ஸ், ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில்லாம் ஆட்டோமேட்டிக்கா சிங்க் பண்ணி உங்களுடைய சர்வர்ல இருந்து எடுத்துட்டு வந்துடும். பாஸ்வேர்டு நீங்க ஓனா கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா, கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இது வந்து அடுத்த ஸ்டெப். ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு OTP கேட்கும், அதை நான் சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி ரெண்டுல ஏதாவது ஒரு OTP-யை நீங்க கொடுக்கணும். ஸோ அந்த OTP-யை கொடுத்து கீழே இருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி பின் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோ, இது ஒரு ஸ்டெப். இது முடிஞ்சிருச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதான். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்னு வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். உங்களுடைய யூஜி ஆயுஷ் டீடைல், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், இன்டர்ன்ஷிப் உடைய கம்ப்ளீஷன் டீடைல்ஸ், என்ன மாதிரி கவுன்சிலிங் செலக்ட் பண்ண போறீங்க, கான்டாக்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட், இத்தனை ப்ராசஸ் பண்ணணும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜென்ரலா ஃபில் பண்ணணும். நீங்க மேலா ஃபீமேலா, ஜென்ரல், நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் ரிலிஜன், என்ன கேட்டகரி, ஜென்ரல், OBC, NCL, SC, ST-னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா சிங்கிளான்றதை அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆயுஷ், சித்தா, யுனானி, ஹோமியோபதி UG முடிச்ச டீடைல்ஸ் கேட்குறாங்க. நீங்க எப்ப பாஸ்ட் ஸ்டேட்டஸ் 2024 எந்த இயர் முடிச்சீங்க, எந்த யூனிவர்சிட்டி கீழே முடிச்சீங்க அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேவா. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க 31 ஜூலை 2024க்குள்ள முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் கொடுப்பாங்க. ஓகேவா. அதுக்கு மேல இருக்கிறவங்க பிஃபோர், அதாவது 31 ஜூலைக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேல உள்ளவங்க நாட் எலிஜிபிள். ஸோ அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சதை எஸ் கொடுத்துட்டு இன்டர்ன்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ முடிஞ்சிச்சு, 1 இயர் தான் இருக்கும், அதை கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேவா. இது ஒரு ஸ்டெப். இதை கரெக்டா கேர்ஃபுல்லா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல தான் நீங்க வந்து என்ன கவுன்சிலிங் செலக்ட் பண்ண போறீங்க. இப்போ ஆல் இந்தியா கோட்டானா இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டெல்லி யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட், டீம்டு யூனிவர்சிட்டி, ஆல் இந்தியா கோட்டா. ஓகேவா. இத்தனை 5 கோட்டா இருக்கு. இதுல வந்து எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டியை தவிர மற்ற கோட்டாஸ், ஆல் இந்தியா கோட்டா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எய்டட் காலேஜ். ஸோ எல்லா ஸ்டேட்டோடைய எய்டட் காலேஜ் வரும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளவு கேட்பாங்க, அப்ளிகேஷன் ஃபீ. இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜஸ், எய்டட் காலேஜஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கொடுத்தேன்னா நான் வந்து ஒரு அண்டர்சர் இவிஎஸ் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் வரேன்னா எனக்கு 22,000 ரூபாய் வரும். அதாவது 20,000 ரூபாய் செக்யூரிட்டி பேமெண்ட், 2,000 ரூபாய் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, 22,000 ரூபாய் பே பண்ணணும். அதாவது எக்ஸப்ட் டீம்டு யூனிவர்சிட்டியை தவிர. சப்போஸ் இல்ல நான் டீம்டு யூனிவர்சிட்டி சேர்த்து செலக்ட் பண்றேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணா எனக்கு 55,000 ரூபாய் வரும். இதுல 50,000 ரூபாய் செக்யூரிட்டி பேமெண்ட், 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. ஓகேவா? இதுல வந்து 50,000 ரூபாய் ரீஃபண்டபிள், 5,000 ரூபாய் நான் ரீஃபண்டபிள். ஓகேவா? நீங்க கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க டீம்டு யூனிவர்சிட்டியை தவிர மற்ற கோட்டாக் ஃபுல்லா அப்ளை பண்ணா ஓபிசி என்சிஎல் இவிஎஸ் யூஆர் கேட்டகரியா இருந்தா 22,000 ரூபாய். அதே எஸ்டி எஸ்சி பிடபிள்யூடிஆ இருந்தா 21,000 ரூபாய் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், ஒன்லி கவர்மெண்ட்டுக்கு மட்டும். ஓகேவா? ஸோ இதை வந்து தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ். இது ஆஸ் யூசுவல் உங்க ஆதார் கார்டை கொடுத்து நீங்க கொடுத்துருங்க. இதெல்லாம் சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகே, கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டெப்போட வந்து உங்களுக்கு ஃபைனலா வந்து உங்களோட அப்ளிகேஷன் போட்டோ, நீங்க நீட் ஆயுஷ் கோர்சஸ் பிஜிக்கு என்ன எக்ஸாம்ஸ்க்கு கொடுத்துருந்தீங்க அந்த போட்டோ ஆட்டோமேட்டிக்கா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். உங்களுடைய ஆல் இந்தியா ரேங்க் எல்லாமே இது காட்டிடும். ப்ரிவியூ மாதிரி இருக்கும். அதை கரெக்டா டீடைல் செக் பண்ணிட்டு டிக்ளரேஷன் டிக் அடிச்சுட்டு ஃபைனல் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன் இருக்கா, இதுல தான் நீங்க அந்த செலக்ட் பண்ண கோட்டாக்கான ஃபீயை வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த இதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் வந்து 55,000 ரூபாய். அப்ப நான் எல்லா கோட்டா செலக்ட் பண்றதுனால 55,000 ரூபாய். ஐ அக்ரின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெட் பேங்க் யூபிஐ எல்லா டீடைல்ஸ் காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பே பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். ஓகேவா? இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு பாத்தீங்களா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களுக்கு நான் சூப்பரா தெளிவா டீடைலா சொல்றேன். அதோட ட்ரிக்ஸ் அண்ட் எல்லாமே டிப்ஸ் அண்ட் எல்லாமே சொல்றேன். உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.